கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் படகு பழுதாகி இலங்கை எல்லைக்கு சென்றதாக கூறி படகில் இருந்த 6 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாவிடம் தொலைபேசி மூலமாக கேட்போம். பாலா, சொல்லுங்க, கைது செய்யப்பட்ட 6 மீனவர்களோட கதி தற்போது என்ன? அது மட்டுமல்லாமல் அந்த 6 மீனவர்களும் தற்போது எங்கு வைத்து விசாரணை செய்யப்படுகின்றார்கள்? நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து 648 விசைப்படகுகள் அரசு அனுமதி பெற்ற கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இன்று மீன்பிடித்து விட்டு இன்று அதிகாலை வருவது வழக்கம். மீன்பிடித்து விட்டு மீன்களுடன் அதிகாலை வருவது வழக்கம். ஆனால் இன்று பனி அடிமைன்னு சொல்றவருடைய படகு மட்டும் வரவில்லை. ஏன்னு கேட்கும்போது அது ஏன்ற கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீட்டு செல்வதற்காக மற்றொரு படகு தயார் நிலையில் இருக்கும்போது அந்த படகு காற்றின் காரணமாக அந்த இலங்கை பகுதிக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அதனால் அந்த இலங்கை கடல் பகுதியில், அதாவது தலைமன்னார் கடல் பகுதிக்கு சென்று விட்ட படகை தலைமன்னார் கடற்படையினர், ரோந்து வந்த கடற்படையினர் அந்த படகை சிறைப்பிடித்து தற்சமயம் அதிலிருந்து 6 மீனவர்கள் 5 மீனவர்களை தற்சமயம் கடற்படை முகாமில் வச்சு விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். அந்த படகை தற்சமயம் சரி செய்யும் பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த படகு சரி செய்யப்படும் பட்சத்தில் அந்த மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்களா அல்லது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களா என்பது தெரிய வரும். சோதனை